ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜனவரி 1 செல்லம்மா சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து மகேஷை கூப்பிட்டு மேகா வந்து 10 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ரியா விட்டு நீ விலகி இருக்கணும், ரியாவுக்கு வந்து நான் எல்லாமே நான் பார்த்துக்குவேன், நீ வந்து ரியா விட்டு போயிடணுன்னு. இப்போ மகேஷ் என்ன கேட்குறாருன்னா, ரியாவுக்கு மதிப்பு 10 லட்சம் தானா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ மேகா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போதைக்கு இதை வச்சுக்கோ, அப்புறமா உனக்கு என்ன தேவையோ நான் செய்கிறேன் அப்படின்னோடனே இப்போ மகேஷ் அந்த காசை எடுத்துகிட்டு வெளியில் வந்துடுறாரு. அப்போ மனோகருக்கும் மேகாவுக்கும் ஒரே ஹாப்பியாக இருக்குது. இது முதைய தெரிஞ்சுதான் இவனை காசை கொடுத்து அனுப்பியிருக்கலாமே, இவனக்கிட்ட போய் இவ்வளோ நாள் பிரச்சனை பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, செல்லம்மா கோயிலில் இருக்காங்க. அப்போ சித்து வர்றாரு. இந்த மாதிரி கவர்மெண்ட்லேருந்து யூனிஃபார்ம் தைக்கிறதுக்கு ஒரு டெண்டர் வந்திருக்கு, நம்ம கிடைக்குதோ கிடைக்கலையோ நம்ம போய் அப்ளை பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லி செல்லம்மா வந்து அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போய் அவங்க டெண்டர் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி அங்கே அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. அதே இடத்துக்கு மேகா வராங்க. இப்போ மேகா செல்லம்மாவை பார்த்தோன்னே மனோகர்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டெண்டர் நமக்கு கிடைக்காட்டியும் பரவாயில்ல, செல்லம்மா கிடைக்கவே கிடையாது, ஆஃபீஸர்லாம் கரெக்ட் பண்ணி எதனாச்சும் பண்ணுங்க மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ இங்கே வந்து ஆளாளுக்கு ஒவ்வொரு அமௌண்ட் கோட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டுட்டு போங்க, நாங்கள் அப்புறமா கூப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்து எல்லாருமா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இவங்களும் அதே மாதிரி பாக்ஸில் போட்டு கிளம்பி இங்கே வந்துடுறாங்க. அதோடு என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செல்லம்மா வந்து ஜானகியை கூட்டிகிட்டு அங்கே ஜோதியோட வீட்டுக்கு போகிறாங்களா, அங்கே வந்து வாசுதேவன் வந்து அவங்களுக்கு பொட்டு வச்சு தாலி கட்டுறதெல்லாம் பார்த்துட்டு அவங்கள வந்து அடின்னு அடிக்கிறாங்க. இப்போ ஜோதி நீங்கள் எதுக்கு என் வீட்டுக்குள்ளே வந்தீங்க, வீட்டை விட்டு வெளியில் போங்க அப்படின்னு சொல்லும்போது செல்லம்மா வந்து போடி போய் ஜோதியை அடிச்சிருந்தாங்க. இது எல்லாத்தையும் மேகா பார்த்துட்டு அங்கே ஒளிஞ்சுக்கிறாங்க அங்கேயே. அதோடு என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.